கொப்பம் போர்க்களத்திலேயே சோழ நாட்டினுடைய அரசனா பதவி ஏற்றுக்கிட்ட இரண்டாம் ராஜேந்திர சோழன் சோழ படைகளை வழிநடத்தி கொப்பம் போர்ல வெற்றியும் அடைகிறாரு. கிபி 1064 ஆண்டு வரைக்கும் ஆட்சி நடத்தின இவருக்கு ராஜமகேந்திர சோழன் அப்படிங்கிற மகனும் மதுராந்தகி அப்படிங்கிற மகளும் பிறக்கிறாங்க. இந்த ராஜமகேந்திர சோழன் தன் தந்தைக்கு முன்னாடியே மறைஞ்சிட்டதுனால இரண்டாம் ராஜேந்திர சோழனினுடைய தம்பியான வீரராஜேந்திரன் சோழ நாட்டினுடைய அரசனா முடிசூட்டப்படுறாரு. இந்த வீரராஜேந்திரனுடைய ஆட்சி காலமும் பிரச்சனைகள் மிகுந்த காலமாக தான் இருந்திருக்கு. வடக்கு மற்றும் தெற்கு என இரண்டு திசைகளிலுமே அவர் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருந்தது. சோழர்களினுடைய பரம்பரை எதிரிகளான சாளுக்கியர்களுடன் பல போர்களை நடத்த வேண்டி இருந்தது. கீழை சாளுக்கிய பகுதியான வேங்கி நகரின் மீது சோழர்களுக்கு இருந்த ஈர்ப்பு தான் இந்த போர்களுக்கெல்லாம் முக்கியமான காரணம். தெற்கே பாண்டிய நாட்டிலையும் இலங்கையிலையும் தங்களுடைய ஆட்சியை தக்க வச்சுக்க தொடர்ந்து போராட வேண்டி இருந்தது. வீரராஜேந்திர சோழன் மன்னனாகிறதுக்கு முன்னாடியே அப்போதைய இளவரசனான ராஜமகேந்திரனுடைய தலைமையில சாளுக்கியர்களுடன் போர் புரிகிறாரு. இந்த போர்ல சோழர் படை மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதனால அவமானமுற்ற சாளுக்கிய மன்னன் சோமேஸ்வரன் இப்போ வீரராஜேந்திரன் அரசனா பதவி ஏற்றுக்கிட்ட பிறகு மீண்டும் ஒரு போருக்கு அழைப்பு விடுக்கிறாரு. ஏற்கனவே அவர் தோல்வி அடைஞ்ச இடமான கூடல் சங்கமம் அப்படிங்கிற கொப்பம் பகுதியவே போர் நடக்கிறதுக்கு உண்டான இடமா அறிவிக்கிறாரு. இதன் பிறகு என்ன நடந்தது அதை அடுத்த காணொளியில பார்க்கலாம்.